அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல ரிப்போர்ட் பத்திலாம் பார்த்துருந்தோம். அதுலயும் சில டைப்ஸ்லாம் பார்த்தோம். 3 விதமான ரிப்போர்ட் பார்த்துருந்தோம். அதுக்கான சாம்பிள் பார்த்தோம். அப்புறம் இதுதான் அது லாஸ்ட் பார்த்ததோட சாம்பிள். அப்புறம் நம்மளுக்கு ஒரு ஒர்க் மாரி குடுத்துருந்தாங்க. அத பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு கூகுள் கிளாஸ்ரூம்ல எப்பனாலும் ஒரு மெசேஜ் மாரி போடுங்க. நான் உங்களுக்கு இன்ஷால்லா ரிப்ளை பண்ணி, இல்லன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல அத பார்த்துட்டு அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன். அது அப்படியே வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, அதுல போட முடியல அப்படின்னா, கிளாஸ் முடிச்ச உடனே இன்ஷால்லா கேளுங்க. கிளாஸ்க்கு நடுவுலயே டவுட் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. அப்ப பார்த்துட்டு இன்ஷால்லா ரிப்ளை பண்றேன். அப்புறம் அதுல இந்த 3 கொஸ்டின் குடுத்துருக்காங்க. ஹவ் ஷுட் டேட்டா அண்ட் எவிடன்ஸ் பி பிரசன்ட் இன் அன் அஃபிஷியல் ரிப்போர்ட்? இந்த 3த்துக்குமே ஆன்சர் மேல தான் இருக்கு. நீங்க இந்த கொஸ்டின் பார்த்துட்டு அதுக்கு ஆன்சர் பார்த்துக்கோங்க. வாட் இஸ் த பிரைமரி பர்பஸ் ஆஃப் அஃபிஷியல் ரிப்போர்ட்? எதுக்காக அஃபிஷியல் ரிப்போர்ட் எழுதுறோம்? அதோடைய பிரைமரி பர்பஸ் என்ன அப்படின்ற மாதிரி. வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் இன் அன் அஃபிஷியல் ரிப்போர்ட்? அஃபிஷியல் ரிப்போர்ட்ல ரெக்கமெண்டேஷன் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு அந்த அளவுக்கு சான்சஸ் இல்லை. ரிப்போர்ட் எழுதுங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. ஏன்னா இது நம்மளுக்கு ரைட்டிங் ஸ்கில்ஸ்ல தான் வருது. ரைட்டிங் ஸ்கில்ஸ்ல வரும்போது நம்மளுக்கு அதை எழுதுற மாதிரி தான் வாட் ஹேவ் யூ லேர்ன்? இது நம்ம என்னெல்லாம் கற்றுருக்கோம்? வைல் ரைட்டிங் அ ரிப்போர்ட் யூ ஷுட் கீப் இன் மைண்ட் த ஃபாலோயிங் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். நம்ம ஒரு ரிப்போர்ட் எழுதும் போது அதுல என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டூஸ் எல்லாம் பார்த்துருவோம், அப்புறம் டோன்ட்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். டூஸ்னா என்னன்னா செய்யலாம், இதெல்லாம் நீங்க செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, பி அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவா இருக்கணும். அதாவது என்னன்னா பர்சனலா இருக்கக்கூடாது. பர்சனலா இல்லாம ரொம்பவே ஒரு நடுத்தரமான ஒரு ஆளா இருந்து அந்த ரிப்போர்ட்டை எழுதுறோம். நம்மளோட ஒப்பீனியனை, நம்மளோட பர்சனல் சாய்ஸஸ்லாம் அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காம ரொம்பவே காமனான விஷயத்தான் சொல்லணும். அடுத்து ப்ரொவைட் சஸ்டைனபிள் எவிடன்ஸ். அதாவது உண்மையா நம்பகத்துக்கு கூடிய விஷயமான எவிடன்ஸை தான் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். நம்மளே கொஞ்சம் இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், அந்த மாதிரி சொல்லக்கூடாது. யூஸ் வேலிட் ஆர்குமெண்ட். மேல நம்ம பார்த்துருந்தோம்ல, இப்போ ஒரு இடம் பார்க்குற மாதிரி இருக்கு, இல்லைன்னா யூஎஃப்ஓ பார்த்த மாதிரி ரிப்போர்ட் கொடுங்க, மக்கள் பார்த்துக்க மாதிரி, அந்த மாதிரிலாம் சொல்லும் போது ஆர்குமெண்ட் உண்மையானதா இருக்கணும். நம்மளோட இஷ்டத்துக்கு இல்லாம, சம்மந்தம் இல்லாம, இப்போ அந்த இடம் பத்தி சொல்ல சொன்னாங்கல்ல, ஆபீஸ் ஷிஃப்ட் பண்றாங்க, அந்த ஆபீஸோட இடம் இது மாதிரி இருக்கு அப்படின்னு வேலிடான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வைக்கணும். இப்படி இப்படிலாம் இருக்கு, இதெல்லாம் நல்லா இருக்கனால நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அந்த இடத்துல அப்படின்னு. அடுத்து டோன்ட். என்னெல்லாம் நீ செய்யக்கூடாது ஒரு ரிப்போர்ட் எழுதும்போது அப்படின்னு பார்த்தோம்னா, டோன்ட் லெட் யுவர் பர்சனல் ஃபீலிங் இன்டர்ஃபியர் வைல் ரைட்டிங் த ரிப்போர்ட். இதுல அப்ஜெக்டிவா, அதாவது ரொம்ப நார்மலா இருக்கணும், பர்சனலா உங்களோட ஒப்பீனியன் கொடுக்காதீங்க அப்படின்றாங்க. அதனால அதான் இது டூஸ்ல இருக்குல்ல, அப்ப டோன்ட்ஸ்ல என்ன பண்ணணும், நம்ம பர்சனல் ஃபீலிங் கொடுக்க கூடாது. ஆஹ் அதாவது அந்த நம்மளோட பர்சனல் ஃபீலிங் குறுக்கிடாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க. டோன்ட் பேஸ் யுவர் அனாலிசிஸ் ஆன் a single piece of evidence. ஒரே ஒரு எவிடன்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு இதை இதை வச்சு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. ஒரு 4-5 பேர் கேளுங்க, முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நிறைய எவிடன்ஸ் அது ரிலேட்டடா சர்ச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டோன்ட் ஜென்ரலைஸ் வித்தவுட் ப்ராப்பர் அண்ட் லாஜிக்கல் எவிடன்ஸ். ப்ராப்பராகவும் லாஜிக்கலாகவும் இருக்க எவிடன்ஸ் வச்சுதான் நீங்க நம்பணும். அது இல்லாம நார்மலா ஜென்ரலா ஏதோ ஒன்னே கிடைச்சிச்சு, இதை வச்சு நான் ஓட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஓட்டிக்கிட்டு அவங்க, அதாவது மேல இருக்கவங்களுக்கு அதை வச்சு ரிப்போர்ட் எழுதாதீங்க அப்படின்றாங்க. டோன்ட் ஜம்ப் டு கன்க்ளூஷன். எடுத்த உடனே சும்மா இதுதான் நான் சொல்ல வரேன், இதுதான் அவ்வளவுதான் முடிச்சுக்காம மேல நம்ம பார்த்துருந்தோம்ல, ஒரு 4-5 எவிடன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இதுல எப்படின்னு ஃபர்ஸ்ட் இதுல ஓகே, இந்த சப்ஜெக்ட் எழுதிட்டு ஓபன் பண்ணிட்டு இந்த 1, 2, 3, 4 4வதுல தான் கன்க்ளூஷன் வருது. இந்த 1, 2 எழுதாம, 2, 3 எழுதாம ஃபர்ஸ்ட் ஒன்று எழுதிட்டு எடுத்தோடனே கன்க்ளூஷனுக்கு போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த டோன்ஸ்ல.
அடுத்து டைப்ஸ் ஆஃப் ரிப்போர்ட். ரிப்போர்ட்ல என்ன மாதிரியான டைப்ஸ்லாம் இருக்கு, என்னென்ன விதங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்டர்னல் ரிப்போர்ட். தீஸ் ஆர் பப்ளிக் டாக்குமெண்ட்ஸ் written for an external audience or audience outside your organization. இது வந்து பப்ளிக்கா நார்மலான ரிப்போர்ட். இது யாருக்கு எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வெளியில, அதாவது நம்மளோட ஆபீஸோ ஸ்கூலோ அதை தாண்டி இருப்பாங்கல்ல, அந்த மற்றவங்களுக்கு எழுதுறது தான் வந்து இந்த எக்ஸ்டர்னல் ரிப்போர்ட். நம்மளுக்குள்ளேயே எழுதிக்கிறது வந்து நம்ம வந்து முன்னாடி அதுக்கு ஒரு டைப் இருக்கு. அது என்ன அப்படின்னு வந்து கீழே பார்ப்போம். இன்டர்னல் ரிப்போர்ட். There are they are not public reports, public documents and are meant for people inside the company. இதுதான் நம்மளுக்குள்ளே எழுதிக்கிறது. இது வந்து இன்டர்னல் ரிப்போர்ட். இப்போ ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூல்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்ல நம்மளோட கொலீக்ஸ்க்கு அவங்களுக்கு எல்லாம் எழுதணும்னா அது இன்டர்னல் ரிப்போர்ட். வெளியில இருக்கவங்களுக்கு எழுதுறது தான் வந்து எக்ஸ்டர்னல் ரிப்போர்ட். Routine report. These reports cover day-to-day aspects of an organization. They are written at regular time intervals like daily, weekly, monthly, annually, etc. இது வந்து ரொட்டீன் ரிப்போர்ட். இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ரெகுலரா எழுதக்கூடியது. டெய்லி, சில டைம் வந்து டெய்லி, இப்போ வந்து அட்டண்டன்ஸ் பத்தி ரிப்போர்ட் வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆஃபீஸ்ல. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், டெய்லி வந்து இத்தனை பேர் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க, இத்தனை பேர் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க ரிப்போர்ட் எழுதி ஈவினிங்ல சப்மிட் பண்ணுவோம். அப்புறம் வீக்லி, இப்போ வந்து இப்படி டைமிங் டெய்லி வந்து எத்தனை பேர் எல்லாரும் வந்து எத்தனை மணிக்கு வந்துட்டு எத்தனை மணிக்கு கிளம்புனாங்க அப்படின்ற டைமிங் கேட்குறாங்கன்னா வீக்லி வீக்லி சண்டே பப்ளிஷ் பண்ற மாதிரி இருக்கும் அந்த ரிப்போர்ட்டை. பப்ளிஷ்னா அது எழுதி சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் மந்த்லி ரிப்போர்ட்டு, ஆனுவல் ரிப்போர்ட், அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி, மாசத்துக்கு ஒரு வாட்டி, அந்த மாதிரி இருக்கும். ஒன்று ஒன்று வந்து ஒரு ஒரு மாதிரி, அது வந்து ரொட்டீன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிப்போர்ட். Matters that can't be covered under routine report are addressed in special report, like major decision making of an organization. எதெல்லாம் வந்து இந்த ரொட்டீன் ரிப்போர்ட்ல கவர் பண்ண முடியலையோ அதை வந்து ஸ்பெஷல் ரிப்போர்ட்னு சொல்றாங்க. என்ன மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஏதாவது மேஜரா இப்ப நம்ம மேல பார்த்த மாதிரி கம்பெனி மாத்துறது, இல்லைன்னா வந்து இந்த ப்ராடக்ட்ல இருந்து வேற ப்ராடக்ட் மாத்திக்கிறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து வருஷம் வருஷமோ மாசம் மாசமோ நம்ம செய்ய போறது கிடையாது. அதனால ஏதாவது ஸ்பெஷல் மேட்டர்லாம் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரிப்போர்ட் தான் வந்து ஸ்பெஷல் ரிப்போர்ட். அடுத்து ஃபினான்ஷியல் ரிப்போர்ட். இட் கிவ்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேட்டர் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். மேட்டர்ஸ் இன்வால்விங் மணி லைக் சேல்ஸ், பர்ச்சேஸ், காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட், இன்ட்ரெஸ்ட், டாக்ஸேஷன் கம்ஸ் அண்டர் இட். இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபினான்ஸ் ரிலேட்டடா இருக்கவங்க அந்த மாதிரி மேட்டர்லாம் பேசுறதுக்காக எழுதக்கூடிய ரிப்போர்ட் தான் இந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட். சேல்ஸு, அதுக்கப்புறம் பர்ச்சேஸ், ஒரு பொருளுடைய விலை, அதுக்கப்புறம் அதுக்கு என்ன வட்டி, அதுக்கு ஏதாவது டேக்ஸ் இருக்கா, அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து பேசுறது ஃபினான்ஷியல் ரிப்போர்ட். ரிவ்யூ ரிப்போர்ட். தீஸ் ரிப்போர்ட்ஸ் ஆர் ரிட்டன் டு டிசைட் த யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப் அதர் ரிப்போர்ட். இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற ரிப்போர்ட் இருக்குல்ல மேல பார்த்து போல, இந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட், ரொட்டீன் ரிப்போர்ட், இன்டர்னல், எக்ஸ்டர்னல், ஃபினான்ஷியல், இதோடைய யூஸ் என்ன அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்றது தான் வந்து இந்த ரிவ்யூ ரிப்போர்ட். ஏற்கனவே ஒரு ரிப்போர்ட் இருக்கு, அதை பத்தி ரிவ்யூ பண்ணோம், அதுதான் வந்து ரிவ்யூ ரிப்போர்ட். ஓரல் ரிப்போர்ட். தீஸ் ரிப்போர்ட்ஸ் இன்வால்வ் பிரசன்டேஷன் ஆஃப் ரிட்டன் மெட்டீரியல், ரிட்டன் மேட்டர் பிஃபோர் ஏ குரூப். இது வந்து நிறைய படத்துல எல்லாம் காட்டியிருப்பாங்க. அப்புறம் நம்ம ப்ராஜெக்ட் சீரியஸ் வைவா அதெல்லாம் பண்ணும்போது இந்த ஓரல் ரிப்போர்ட் தான் நம்ம சப்மிட் பண்ணுவோம். எப்படின்னா, இப்போ நம்ம வந்து அதுக்கு ஏற்ற அந்த ரிப்போர்ட் ஏற்ற மாதிரி வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் இந்த இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல ப்ரெசென்ட் பண்றேன்ல, இதுதான் இந்த ரிப்போர்ட்னா அதை பத்தி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்ல, அதுதான் இந்த மாதிரி தான். இப்போ நான் வந்து இந்த லைன்லாம் படிச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன்ல கிளாஸ்ல, இதே மாதிரி தான் இந்த ஓரல் ரிப்போர்ட்டும் இருக்கும். அவங்க பிபிடியோ இல்ல ஸ்லைட் ஷோவோ ஏதாச்சும் வந்து ரெடி பண்ணிடுவாங்க. ரெடி பண்ணிட்டு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எல்லாருக்கும், ஒரு குரூப் முன்னாடி இல்ல ஒரு மீட்டிங்ல இருக்க ஆளுங்க முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஓரல் ரிப்போர்ட். லாங் ரிப்போர்ட். These are also called formal reports because they are written in a large number of pages. Long reports provide an in-depth analysis on specific matters. இதை வந்து ஃபார்மல் ரிப்போர்ட்னு சொல்றாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப நிறைய பேஜஸ் வந்து இருக்கும். நார்மல் ரிப்போர்ட் விட அதிகமான பேஜஸ். இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, பர்சனல் சாரி, ஒரே ஒரு விஷயத்த ஏதாவது ஒரு விஷயத்த வந்து
அனலைஸ் பண்ணி டீப்பா ஸ்டார்டிங் வந்து கடைசி வரைக்கும் ஒரே விஷயத்தை பத்தி அனலைஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா டீட்டெயிலா அதை பத்தி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது, ஏதாவது வந்து பூமிக்கு கீழே ஆராய்ச்சி பண்றதுன்னு நான் ரிப்போர்ட் எழுதுறேன். நான் என்ன பண்ணுவேன், ஆஹ் அடிக்கடி அடிக்கடி அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி அது எல்லாத்தையும் நான் வந்து சேமிச்சு வச்சிருப்பேன். ஒரு எங்கேயாவது நோட் பண்ணி வச்சிருப்பேன். அது எல்லாத்தையும் ரிப்போர்ட்டா கொடுக்கணும்னா நான் என்ன பண்ணணும், ஃபுல்லா அந்த சேமிச்சு வச்சிருந்த எல்லாத்தையும் வந்து ஒரே பெரிய ஒரு புக் மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு ஸ்மால் புக் மாதிரி வந்து ரெடி ஆகி அதை வந்து நான் பப்ளிஷ் பண்ணுவேன். அதுதான் வந்து இந்த லாங் ரிப்போர்ட். ஷார்ட் ரிப்போர்ட். These reports are also called informal reports because they are written in less than 10 pages. They are mostly written for internal audiences. இது என்ன அப்படின்னா வந்து ரொம்பவே வந்து இன்ஃபார்மல், பர்சனலா ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கொடுக்கணும். ஆனா அதை ரிப்போர்ட்டா வந்து கொடுக்கணும் அப்படின்னாதான் இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி அப்படின்னா வந்து 10 பேஜ்க்குள்ள தான் இருக்கும். அப்புறம் வந்து அது இன்டர்னல் ஆடியன்ஸ்க்கு, என்னோட கொலீக்ஸோ, இப்போ நான் வந்து டீச்சர்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ கொடுக்குற ரிப்போர்ட், இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சருக்கு சப்மிட் பண்ணக்கூடிய ரிப்போர்ட், அதில் வந்து இன்டர்னல் ரிப்போர்ட்ல தான் வரும். டெர்மினல் கொஸ்டின். வாட் ஆர் த எசென்ஷியல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் 5 Ws அண்ட் ஹெச் இன் ரிப்போர்ட் ரைட்டிங்? இது நம்ம மேலே பார்த்தோம். டபிள்யூஸ் வந்து இந்த WH வாட், விங், அப்புறம் ஹவு, அந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுல, அதுதான் வந்து கேட்குறாங்க. வாட் ஆர் சம் காமன் பிட்ஃபால்ஸ் டு அவாய்டிங் ரிப்போர்ட் ரைட்டிங்? என்னென்னலாம் செய்யக்கூடாது ரிப்போர்ட் எழுதும் போது அப்படின்றதையும் பார்த்தோம். இந்த கொஸ்டினை படிச்சுட்டு மேல இருக்கிறத நீங்க பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்க கிளாஸ் வந்து லிசன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க கொஸ்டினை படிச்சு பார்த்துட்டு மேல வந்து பிடிஎஃப் இருக்குல்ல, இப்போ இந்த நோட்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்து அதுல என்ன இதோட ஆன்சரா இருக்கும் அப்படின்னு வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. How can you maintain objective and neutralization in newspaper reporting? இதுவுமே பார்த்தோம். எப்படி வந்து நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷனை தவிர்த்துட்டு எப்படி நியூட்ரலாகவும் அதுக்கப்புறம் பர்சனல் இல்லாத விஷயத்த வந்து பேசணும் அப்படின்னு. வாட் இஸ் த ரோல் ஆஃப் கொட்டேஷன் இன் ரிப்போர்ட்? இது வந்து நான் உங்களுக்கு நிறைய அடிக்கடி அடிக்கடி சொல்லியிருந்தேன். ரிப்போர்ட்ல வந்து கொட்டேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து டைரக்ட் ஸ்பீச். ரிப்போர்ட் வந்து இன்டைரக்டா தான் இருக்கணும். ஆனா வந்து சில இடத்துல வந்து கொட்டேஷன் கொடுத்து டைரக்டா அந்த பர்சனோ இல்ல வந்து நம்ம யாருக்கிட்ட போய் ரிப்போர்ட் எடுத்தோமோ அவங்களே பேசுற மாதிரி காட்டியிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பேசும்போது, அதாவது நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணும்போது அதை காமிச்சிருந்தேன். நீங்க எங்க இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இருக்கிறதுலாம் வந்து டைரக்ட் ஸ்பீச். இந்த மாதிரி கொட்டேஷன் டபுள் கோட்ல கொடுத்தாங்கன்னா இது வந்து டைரக்டா வரும் அப்படின்னு. வாட் ஷுட் பி இன்க்ளூடட் இன் த கன்க்ளூஷன் ஆஃப் ஏ ரிப்போர்ட்? ரிப்போர்ட்டை வந்து கன்க்ளூட், அதாவது முடிக்கும் போது என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணணும், அதாவது அது ஃபுல்லா வந்து சம்மரைஸ் பண்ணி சொல்லி முடிச்சிடலாம். அதுதான் வந்து இந்த இடத்துக்கான ஆன்சர். ஹவு டு யூ மெயின்டைன் consistent tone and style across multiple newsletter issues? எப்படி வந்து ஸ்டார்டிங் வந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரே மாதிரியான டோன் ஸ்டைல வந்து நியூஸ் லெட்டர்ல மெயின்டைன் பண்றது, இது எல்லாமே வந்து மேல பார்த்துக்கணும். பர்சனலா வந்து சொல்லக்கூடாது. ஆஹ் என்னென்ன மாதிரி வந்து எழுதணும் எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அதை வந்து பார்த்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. How do you ensure that newsletter are distributed effectively to reach their intended audience? எப்படி வந்து நம்ம வந்து இது பண்றது, அதாவது நம்ம இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நியூஸ் லெட்டர் எழுதியிருக்கேன். அந்த நியூஸ் லெட்டர் வந்து அவங்களுக்கு தான் போய் சேரும் அப்படின்றது எப்படி வந்து நான் நம்பகரமானதா ஆக்கிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான சொல்யூஷன் மாதிரி எழுதுங்க. நான் வந்து கிளாஸ்ல வந்து அந்த டீச்சர் கிட்ட இப்போ பிரின்சிபலா வந்து நான் வந்து டீச்சர் கிட்ட கொடுப்பேன். இல்ல டீச்சர்னா பிரின்சிபல் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு நான் வந்து அந்த கிளாஸ்ல வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். டிஸ்ட்ரிபியூட் பண்றது மூலியமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரீச் ஆகும். அந்த மாதிரி. இப்போ வேற ஏதாவது ஆஃபீஸ்னா ஆஃபீஸ்ல வந்து நான் மெயில வந்து போட்டுருவேன். போட்டுட்டு நான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து மீட்டிங்கே கொடுத்துருவேன். அந்த மாதிரி வந்து சில சொல்யூஷன்ஸ்லாம் எழுதுவேன். இப்போ நம்ம பார்த்த இன்டர்நெட் கொஸ்டின்ஸ்லாம் வந்து இங்கே ஆன்சர் இருக்கு. மேல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்த்துட்டு பிடிஎஃப்ல ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க நம்ம பார்த்ததுக்கான ஆன்சர் இதுதானா, கரெக்டா இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதோட லெசன் நம்ம 25 வந்து முடிச்சிட்டோம். இது வரைக்கும் 3 லெசன்ஸ் வந்து முடிச்சிருக்கோம். முடிக்கவே எல்லாமே ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா வந்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கும். சில டைம் வந்து எப்படி எழுதுறது அப்படின்ற விஷயம் வந்து மறந்து போன மாதிரி இருக்கும். நீங்க வந்து அப்போதைக்கு அப்போ ரிவிஷன் பண்ணீங்கன்னா தான்
உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இப்ப சொல்றது வந்து அப்படியே ரிவிஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஸ்ட்ராங்கா வந்து புரியும். புரிஞ்சத வச்சு நீங்க அந்த எக்ஸாம் டைம்ல வந்து எடுத்து வந்து திரும்ப ரிவிஷன் பண்ணா போதும். அப்போ வந்து அப்படியே கிளாஸ் மட்டும் ரிவிஷன் பண்ணிட்டு விட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டீங்கன்னா கஷ்டமா இருக்கும். சில பேர் வந்து ரெக்கார்டிங்ல வந்து எல்லாமே பார்த்துக்கலாம். எக்ஸாம்க்கு ஒரு 2 நாள் முன்னாடி, எக்ஸாம்க்கு முன்னாடி நாள் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா வந்து அந்த டைம்ல உங்களுக்கு எவ்வளோ ரெக்கார்டிங்ஸ் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியாது. இப்ப நம்மலாம் பார்த்தோம்னா, ஒரு கிளாஸ்க்கே வந்து ஒரு 3 கிளாஸ் அந்த மாரி எடுக்கிறோம். ஒரு பிடிஎஃப்க்கே. அப்போ வந்து இந்த மாரி எத்தன இருக்கும்? அதனால வந்து அந்த டைம்ல ஒரே லாஸ்ட் டைம்ல போயிட்டு எல்லாத்தையும் வந்து மொத்தமா பார்த்துக்கலாம். ஒரே இதுல வந்து ரெக்கார்டிங்லாம் வந்து கேட்டுட்டு அடுத்த நாள் வந்து எக்ஸாம் எழுதலாம். அந்த மாரி நினைச்சாங்க. ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இல்லன்னா வந்து எக்ஸாம்ஸ்க்கு நடுவுல இருக்க லீவ்ல வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த டைம்லயும் வந்து உங்களுக்கு மொத்தமா போட்டு ரொம்ப ப்ரெஷரா இருக்க மாரி ஃபீல் ஆகும். இப்பவே வந்து கிளாஸஸ் கவனிச்சுட்டு, ரிவிஷன் பண்ணிட்டு அந்த கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணி பாருங்க. அப்பனா தான் வந்து உங்களுக்கு அந்த லாஸ்ட் டைம்ல வந்து ரிவிஷன் சும்மா வந்து ரிவைஸ் மட்டும் பண்ணாலே போதும். எப்படி எழுதணும் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாவே தெரிஞ்சிரும். அடுத்து இப்ப வந்து நம்ம நம்மளுக்கு அலாட் பண்ணியிருக்கிறது லாஸ்ட் லெசன் இங்கிலீஷ்ல. ரைட்டிங் ஸ்பீச்ல. அது வந்து பார்க்க போறோம். இது வந்து எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெசன் நம்பர் 26 உங்களுக்கு குடுத்திருக்க பிடிஎஃப்ல லெசன் நம்பர் 26ல இருக்கும். இதோட டைட்டில் என்ன அப்படின்னா, ரைட்டிங் ஜாப் அப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். ஜாப் அப்ளிகேஷன்னா என்ன அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. The job application is perhaps the most important piece of writing for each one of us. இது வரைக்கும் நம்ம எழுதின மெமோவும் சரி, நியூஸ் லெட்டர், நியூஸ் பேப்பர், ரிப்போர்ட் அதெல்லாமும் விட இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம். ஒருத்தரோட வாழ்க்கையிலயும் ஒரு ஜாப்க்கு போனோம் அப்படின்றது ஒரு கனவாவே இருக்கும். இப்போ எதுக்கு மோஸ்ட்டா வந்து நான் முக்காவாசி 99% ஆஃப் த மெம்பர்ஸ் எதுக்காக படிப்பாங்கன்னா, அவங்க வந்து ஏதாவது ஒரு ஜாப்க்கு போணும். சில பேர் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல வந்து உயர்த்திக்கணும் அப்படின்னு படிப்பாங்க. அத தாண்டி மத்தவங்க எல்லாரும் எதுக்காக படிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஜாப்க்கு போய் ஏர்ன் பண்ணணும். ஒருத்தருக்கு ஒரு ட்ரீம் இருக்கும். நம்ம வந்து கவர்மெண்ட் ஜாப் போணும். நம்ம வந்து ஒரு ஐடி கம்பெனில ஜாப்க்கு போணும். நம்ம இந்த ஒரு போஸ்டிங் எடுக்கணும். இந்த ஒரு பொசிஷன்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி. சேலரியும் தாண்டி சில பேருக்கு வந்து அந்த போஸ்டிங்க்கான ஒரு இது இருக்கும். இந்த சின்ன வயசுலேருந்தே ட்ரீம் இருக்கும். நம்ம டாக்டர் ஆகணும். நம்ம வந்து இன்ஜினியர் ஆகணும், டீச்சர் ஆகணும் அந்த மாதிரி. சில பேருக்கு வந்து சேலரி வந்து இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். நம்ம வந்து வேற என்ன சொல்றது? வீட்டு சூழ்நிலைக்காக வேலைக்கு போணும் அந்த மாதிரி நிலைமையில. அப்போ எந்த ஒரு வேலையா இருந்தாலும் ஜாப் அப்ளிகேஷன் நம்ம போடுவோம். இப்ப ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த மாரி ஜாப் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அதுக்கான அப்ளிகேஷன் வந்து நம்ம போடுவோம். அது எப்படி எழுதுறது அப்படின்றது தான் இங்க நம்ம பார்க்குறோம். With the increasing competition in job market today, it is especially important that we craft an impressive resume or curriculum with a CV in short. இப்போ பார்த்தோம்னா, ஒரு போஸ்டிங்க்கு வந்து ஆயிரக்கணக்கான பேர் அப்ளை பண்ணுவாங்க. இல்ல லட்சக்கணக்கான பேர் கூட அப்ளை பண்றாங்க இப்பலாம். ஆம், எப்படி சொல்றது? ஒரே ஒரு சீட்டோ, இல்ல 2 சீட்டோ தான் இருக்கும். அந்த அப்ளிகேஷனுக்கு ஃபீஸ் இருக்கும். அதனால அந்த கம்பெனியோ, இல்ல வந்து அந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, அத ஓப்பன்லயே வச்சுருவாங்க. ஓப்பன்ல வைக்கிறது மூலியமா அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து அவங்களுக்கு லாபம் தானே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு 350 இப்ப ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 150 வாங்குறாங்க ஒரு அப்ளிகேஷனுக்கு. ஆனா அதுல எவ்வளவு போஸ்டிங் இருக்கும்? ஒரு 100க்குள்ள சில டைம் வந்து ஒரு 1000 போஸ்டிங் இருக்குன்னா, லேக்ஸ் கணக்கான பீப்பிள் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அவ்ளோ பேரும் வந்து காம்படிஷன் வருவாங்க. வந்து எக்ஸாம் எழுதுவாங்க. அதுல டாப்ல வரவங்க மட்டும் செலக்ட் ஆகுறாங்க. அதுதான் வந்து சொல்றாங்க. என்னன்னா, இவ்ளோ பேர் இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து போட்டி இருக்கு. காம்படிஷன் அந்த அளவு இருக்கு. அப்படி இருக்கிற இடத்துல, நம்மளோட ரெஸ்யூம், நம்மளோட கரிக்குலம் வந்து நல்லா வந்து அழகா இருக்கணும். அது வந்து இம்ப்ரெஸ் பண்ற மாரி விதத்துல இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு கூடுதல் மார்க் கிடைக்கும்ல அந்த இடத்துல. கரிக்குலம் அப்படின்றது வந்து ரெஸ்யூம் தான். ரெஸ்யூம்னா என்ன அப்படின்னு வந்து எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன்.
ரெஸ்யூம் அப்படின்னு சொல்றதை விட ரெஸ்யூமே, அதுதான் வந்து கரெக்டான ப்ரொனவுன்சியேஷன் இந்த இடத்துல. இந்த ஈக்கு மேல வந்து இது கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு அப்போஸ்ட்ரோபி கம்மா மாதிரி, அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா ஏ ஏ அப்படின்னு வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ரெஸ்யூமே, ரெஸ்யூமே இல்லை கரிக்குலம் லிஸ்ட், ரெண்டுமே ஒண்ணுதான். அது வந்து என்னன்னா நம்ம பயோடேட்டான்னு நார்மலா சொல்றோம்ல, நம்மளை பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து கேரி பண்ணியிருக்கோம். பயோடேட்டால கொஞ்சம் பர்சனலா இருக்கும். ரெஸ்யூமே கரிக்குலம் லிஸ்ட்ல வந்து ரொம்ப அஃபிஷியலா வந்து சப்ஜெக்டிவா இருக்கும். அதுதான் வந்து நம்ம ரெஸ்யூமே அப்படின்னு வந்து சொல்றோம். அதை ஷார்ட்டா வந்து சிவி அப்படின்னு சொல்லலாம். இன் இந்தியா we often use the word biodata of CV. இதுதான் வந்து நான் சொன்னேன், பயோடேட்டான்னு சொல்லுவோம், அதுதான் சிவி. In this unit, you will learn to write job application. This is crucial skill for your future as it is the first step in seeking employment. A well-crafted job application can open doors for you. So it is important to learn how to do it right. இப்போ என்னன்னா நீங்க எல்லாருமே வந்து +2 படிக்கிறீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? கன்ஃபார்ம் வந்து ஒரு டிகிரி பண்ணிட்டு ஜாப் போறீங்க. இல்லாட்டினா வந்து இப்போ சில டீம் வந்து இப்போ டிகிரி பண்றதுக்கு ஒரு சில அப்ளிகேஷன் மாதிரி இருக்கு. அது எப்படின்னா வந்து இன்டர்ன்ஷிப்போட சில டிகிரிஸ்லாம் வருது. அந்த இடத்துல வந்து நீங்க அந்த ஜாப் கரெக்டா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி இன்டர்ன்ஷிப்பும் பண்ணிட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் சொல்றாங்க, இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு இது சொல்லி கொடுக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நீங்க கத்துக்கிறது மூலியமா வந்து உங்களோட ஃபியூச்சருக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எடுத்து வைக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லேர்னிங் அவுட்கம், இந்த லெசன்ல இருந்து என்னென்ன நீங்க கத்துப்பீங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் லெசன் தி லேர்னர் ரெகக்னைஸ் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஜாப் அப்ளிகேஷன். ஜாப் அப்ளிகேஷன் எந்த அளவுக்கு வந்து முக்கியம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். கம்போஸ் தி டிஃப்ரெண்ட் கைப்ஸ் ஆஃப் ஜாப் அப்ளிகேஷன். ஜாப்க்கு வந்து வித்தியாசமான இதெல்லாம் வந்து நம்ம வந்து கம்போஸ் பண்ண எழுத வந்து ஆரம்பிச்சிருவோம். கிரியேட் a covering letter to suit different job requirements. என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து கவர் லெட்டர் தான் என்ன அப்படின்றதுலாம் கீழே வந்து சொல்லி தருவாங்க. அந்த ஜாப்க்கு தேவையான மாதிரி வந்து நம்மளே வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ப்ரிப்பேர் குட் ரெஸ்யூம் சிவி, அதுதான் வந்து மெயின். நம்மளோட பயோடேட்டா அந்த சிவியோ ரெஸ்யூமோ வந்து நல்ல முறையில் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அசஸ் த யூஸ் ஆஃப் டெக்னாலஜி இன் கம்யூனிகேட்டிங் ஐடியாஸ் எஃபெக்டிவ்லி. டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். அண்டர்ஸ்டாண்டிங் ஜாப் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்றாங்க. A job application is formal letter that you send to potential employer applying for a specific job position. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன், இது ஒரு ஆஃபீஸ், நம்ம டீச்சரே எடுத்துப்போம், எப்பயும் வந்து எடுக்கிற எக்ஸாம்பிள். இப்போ வந்து இந்த நம்ம ஐஎல்எம் ஸ்கூல்ல வந்து ஒரு டீச்சர் தேவைப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், ஜாப் அப்ளிகேஷன் வந்து கொடுக்கணும். அந்த ஜாப் அப்ளிகேஷன் நான் எப்படி எழுத போறேன் அப்படின்றத இப்போ கீழே பார்க்க போறோம். அந்த ஒரு போஸ்டிங்க்கு என்ன தேவை, எனக்கு வந்து ஒரு நல்லா குட் கம்யூனிகேஷன் இருக்கு, டீச்சிங்ல எனக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஆல்ரெடி நான் வந்து டீச் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்கூல்ஸ்ல, அதுக்கப்புறம் வந்து டியூஷன் கிளாஸஸ் எடுத்திருக்கேன், ஆன்லைன்ல எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அப்புறம் வந்து இப்போ நான் வந்து இங்கிலீஷ் டீச்சர்னா நான் வந்து இந்த டிகிரிஸ் வந்து முடிச்சிருக்கேன் இங்கிலீஷ் ரிலேட்டடா, அப்புறம் ரைட்டிங்ல இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட ஸ்டடிஸ், அதெல்லாம் வந்து அந்த ஜாப்க்கு ரிலேட்டடானது எல்லாத்தையும் வந்து கொடுக்குறது தான் அந்த ஜாப் அப்ளிகேஷன். அதுவும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் லெட்டர் தான். இது யாருக்கு இது சப்மிட் சப்மிட் பண்ணுவோம் அப்படின்னா வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்கு, எந்த ஆர்கனைசேஷன்ல ஒரு ஆள் தேவைப்படுதோ அவங்களுக்கு வந்து நம்ம சப்மிட் பண்ணுவோம். இட் யூஸ்வலி accompanies your resume or CV and highlights your qualification and interest in the position. கண்டிப்பா நம்ம ஜாப் அப்ளிகேஷன் லெட்டர் எழுதிட்டு ஐ hereby attach my resume or CV or curriculum list, சிவியும் போடலாம் இல்லைன்னா கரிக்குலம் லிஸ்ட் வித் திஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து போட்டுடணும். போட்டுட்டு அதுக்கு கூடயே வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். இப்போ எழுதுறதா இருந்தா நம்மளோட நேம், நம்மளோட மதர் டங் என்ன, அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட்லாம் என்ன, நம்மளோட ஹாபிஸ் என்ன, அப்புறம் வந்து நம்மளோட குவாலிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்மளோட குவாலிஃபிகேஷன் என்ன, நம்ம வந்து எதுக்காக இந்த போஸ்டிங்க்கு வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கும், அது எல்லாமே வந்து நம்ம இதோட சேர்த்து வந்து அட்டாச் பண்ணோம். அந்த டிவியில வந்து எழுதியிருப்போம். ஸ்ட்ரக்சர், ஒரு ஜாப் அப்ளிகேஷன் எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து கொஞ்சம் நல்லா வந்து கவனிச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். Sender's information. Start with your contact information at top left corner. Your name, address, phone number and email. இந்த இடத்துல மேல மேல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன்,
டாப் லெஃப்ட் கார்னர்ல வந்து இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யார் வந்து அனுப்புறாவோ அவங்க பேரு, அவங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர், இமெயில். குட்டியா இந்த இடத்துல வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இதான் அந்த ஷீட்னா இங்கே வந்து முடிஞ்சிடும். இங்கேக்குள்ளேயே வந்து அது முடிச்சிடணும். அதுக்கு கீழே வந்து டேட். ரைட் தி டேட் ஆஃப் ஃபில்லிங் தி அப்ளிகேஷன் பிலோ யுவர் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன். இந்த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம்ல, அதுக்கு கீழே டேட் எழுதிடணும். அப்புறம் எம்ப்ளாயர்ஸ் இன்ஃபர்மேஷன். பிலோ த டேட் ரைட் த ரிசப்ஷன்ஸ் நேம், டைட்டில், கம்பெனி நேம் அண்ட் அட்ரஸ். அந்த நேம்க்கு நம்மளோட நேம்க்கு கீழே டேட் எழுதுவோமா, டேட்டுக்கும் கீழே என்ன பண்ணணும் அப்படின்னா, யார் வந்து இதை வந்து வாங்க போறாங்களோ பெறுநர், அவங்களுடைய நேம், அவங்களுடைய டைட்டில் என்னவா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு, அப்புறம் அந்த கம்பெனியோட பேரு, இப்போ அட்ரஸ். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரிசப்ஷனோட நேம் வந்து சும்மா பாலா அப்படின்னு வச்சுக்கோங்க. பாலா மேனேஜர், அதோட அவரோட இது என்னது அந்த கம்பெனியோட பேரு, கம்பெனி பேர் போட்டுட்டு அந்த கம்பெனியோட அட்ரஸ், அவ்வளவுதான். அப்புறம் சல்யூட்டேஷன். இப்ப நம்ம எல்லா லெட்டர்லயும் வந்து பாத்துக்கணும் சல்யூட்டேஷன் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு. டியர் யூஸ் பண்ணி அவங்களோட பேரு, யார் வந்து அந்த லெட்டரை வந்து அவங்க யார் வந்து எடுக்க போறாங்க, யார் கையில கிடைக்க போதோ அவங்களுடைய பேர் வந்து போட்டுருவோம். இஃப் யூ டோன்ட் நோ த நேம், டைரக்டா வந்து இந்த மாதிரி அவங்களோட பேர் தெரியலன்னா, டியர் ஹையரிங் மேனேஜர், இது சேஃப் ஆல்டர்னேட்டிவ். அவங்களோட பேர் தெரியாது. இப்ப நான் வந்து நியூஸ் பேப்பர்ல பாத்திருக்கேன் இந்த மாதிரி வந்து டீச்சர்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் வந்து டியர் சார், டியர் மேடம், சார் இல்லைன்னா ஒரு ஸ்லாஷ் போட்டுட்டு மேடம் அப்படின்னு சொல்லலாம். இல்ல வந்து கான்டாக்ட் மேனேஜர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, அப்ப நான் இந்த மாதிரி கொடுக்கலாம், டியர் ஹையரிங் மேனேஜர் அப்படின்னு வந்து போட்டுடலாம். அது வந்து ரொம்ப சேஃபான ஒரு விதம். ஓப்பனிங் பேராகிராஃப். அதுல என்ன அப்படின்னா, கிளியர்லி ஸ்டேட் தி ஜாப் யூ ஆர் அப்ளையிங் ஃபார் அண்ட் வேர் யூ ஆர் ஃபவுண்ட் த ஜாப் லிஸ்டிங். இதுல வந்து என்னன்னா, நான் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்றேன். இப்போ ஒரே ஆர்கனைசேஷன்ல டைரக்டருக்கு தேவைப்படும், மேனேஜர் வேலைக்கு வந்து ஆள் தேவைப்படும், கிளீனிங்க்கு வேலைக்கு ஆள் தேவைப்படும், வைப்பிங்க்கு தேவைப்படும், அதுக்கப்புறமா வந்து வாட்ச்மேன்ஸ் வேலை தேவைப்படும். இந்த மாதிரி ஒரே இடத்துக்கு வந்து இத்தனை பேர் வந்து தேவைப்பட்டிருப்பாங்க. ஒரு டைரக்டருக்கு 2 பேரு, மேனேஜருக்கு ஒரு 5 பேரு, அப்புறம் வாட்ச்மேன் ஒரு 3 பேரு, கிளீன் பண்றதுக்கு ஒரு 10, 15 பேர் தேவைப்படுறாங்க. நான் வந்து எதுவுமே சொல்லாம டைரக்டா எடுத்தோடனே இந்த மாதிரி நான் வந்து வேலைக்கு அப்ளை பண்றேன், எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு வந்து கொடுத்துருந்தேன்னா, நீ என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ற, டைரக்டரா மேனேஜரா, இப்ப நான் படிச்சுட்டு அந்த குவாலிஃபிகேஷன் வச்சு அவங்க பார்த்தாலும், இந்த இதுலயே படிச்சுக்கிறது வந்து 2 ஆள் தேவை. படிக்காம இருந்தேன்னா அதுக்கு 2 வேலை இருக்கு, கிளீனிங் இருக்கு, வாட்ச்மேன் இருக்கு. நான் எதுக்கு அப்ளை பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கிளியரா நான் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போறேன் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அதனால அதுக்கப்புறம் வந்து நான் இந்த மாதிரி சொல்லணும். நான் நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன், நியூஸ் பேப்பர் கேட்டீங்க, உங்களோட ஆர்கனைசேஷன்ல ஆள் தேவை அப்படின்ட்டு, அதுல வந்து நான் மேனேஜர் ஜாப்க்கு அப்ளை பண்ண விரும்புறேன், அந்த மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். அடுத்து மிடில் பேராகிராஃப். ஹைலைட் யுவர் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஹவு தி மேட்ச் த ஜாப் ரெக்குவயர்மெண்ட். இப்போ வந்து இங்கிலீஷ் டீச்சருக்கு ஆள் தேவை. இப்போ நான் இந்த இடத்துல சொல்லலாம், நான் என்னோட குவாலிஃபிகேஷன் வந்து பிஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கேன், நான் வந்து இந்த இடத்துக்கு வந்து அப்ளை பண்ண ஆசைப்படுறேன், இல்லைன்னா மாஸ்டர்ஸ் இன் இங்கிலீஷ் வந்து முடிச்சிருக்கேன், அதனால வந்து இந்த ஜாப்க்கு நான் கரெக்டான ஆளா இருப்பேன்னு நம்புறேன் அப்படின்ற மாதிரி. மென்ஷன் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில், ஃபோக்கஸ் ஆன் அச்சீவ்மெண்ட் தட் ஆர் பேரண்டேஜிங் பேரண்டன்ஸ் த்ரூ த ஜாப். இப்போ என்னன்னா, எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ஸ்கில்ஸ் இருக்கும்ல. நான் வந்து இப்போ எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கேன் அப்படின்னா வந்து எனக்கு ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கு, எனக்கு குட் கம்யூனிகேஷன் இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து இந்த இடத்துல சொல்லலாம். அப்புறம் நான் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரிலாம் சொல்றோம்ல. அதெல்லாம் அதாவது அது இல்லாம வந்து நான் கண்டென்ட் ரைட்டரா இருக்கேன். அப்புறம் வந்து ஆல்ரெடி கிளாஸஸ் தான் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி நான் என்னெல்லாம் வந்து சாதனை புரிஞ்சுக்கிறேன். இதை வந்து நீங்க காலேஜ்ல படிக்கும்போது வந்து இல்ல ஸ்கூல் டேஸ்ல படிக்கும்போது அதுக்கு ரிலவெண்டா ஏதோ ஒரு இதை வந்து டீச் பண்ணி வந்து ஏதோ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க, இல்ல நல்லா வந்து செமினார் வச்சிருக்கேன், நான் வந்து ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணியிருக்கேன் இது ரிலேட்டடா, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து இன்க்ளூட் பண்ணி மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஸ்கூல் டேஸ்லாம் படிக்கும்போது சொல்லுவாங்க, சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வைங்க, ரொம்ப முக்கியம், சேர்த்து வைங்க, தேவைப்படும் அப்படின்னு. அதெல்லாம் எதுக்காக அப்படின்னா இதுக்காக தான். இந்த இடத்துல வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இப்ப இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்க, அதை எடுத்துட்டு நம்ம வந்து போவோம். லாஸ்ட் வந்து க்ளோசிங் பேராகிராஃப். பேராகிராஃப்ல லாஸ்ட்ல க்ளோசிங் பேராகிராஃப். எக்ஸ்பிரஸ் யுவர் enthusiasm ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ வந்து நான் எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கேன், இந்த வேலையில வந்து ஜாயின் பண்ணி எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கேன் அப்படின்றது வந்து இந்த இடத்துல காட்டணும். ஸ்டேட் யுவர் ரெஸ்யூம் ஆர் சிவி அட்டாச் ஃபார் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன். இதுதான் வந்து நான் பண்ணியிருந்தேன்.
ஐ ஹியர்பை அட்டாச் மை ரெஸ்யூம் ஆர் கரிக்குலம் லிஸ்டே வித் திஸ் லெட்டர் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து லாஸ்ட்ல வந்து முடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. மென்ஷன் தட் யூ லுக் ஃபார்வர்ட் டு த ஆப்பர்ச்சுனிட்டி டு டிஸ்கஸ் யுவர் அப்ளிகேஷன் இன் அன் இன்டர்வியூ. இது வந்து நம்ம கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். ஐ லுக் ஃபார்வர்ட் டு திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டு டிஸ்கஸ் வித் யூ அபவுட் த அப்ளிகேஷன் இன் அன் இன்டர்வியூ. அந்த மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். இந்த வாய்ப்புக்காக வந்து நான் காத்திருந்து எதிர்பார்க்கிறேன். உங்க கூட வந்து நெக்ஸ்ட் இன்டர்வியூல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் இதை பத்தி அப்படின்ற மாதிரி. அப்பனா வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்க அப்ளிகேஷன்ல ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க தான் இன்டர்வியூக்கு எடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு ஒரு 10 பேர் தேவைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 பேர் தேவைன்னா நான் ஒரு 50ல இருந்து 100 பேரை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிப்பேன். இதுக்கு அப்ளை பண்றவங்க வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் அப்ளை பண்ணுவாங்க. அதுல இருந்து நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுப்பேன். அப்படி இல்ல எல்லாருமே வந்து எனக்கு தகுதியானவங்கள தெரியுறாங்க அப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம் வைப்பேன். ரிட்டன் எக்ஸாமோ, இல்ல கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமோ, ஓஎம்ஆரோ ஏதோ ஒரு எக்ஸாம் வச்சு, அதுல டாப்ல இருக்க எனக்கு 10 பேர் தேவைன்னா நான் 10 பேரை மட்டும் செலக்ட் பண்ண மாட்டேன் டாப்ல. 50 பேர் செலக்ட் பண்ணிப்பேன். இல்ல 100 பேர் எடுப்பேன். மோஸ்டா வந்து 100 பேர் தான் இருப்பாங்க. 100 பேர் எடுத்துட்டு, அந்த 100 பேரையும் வந்து மார்க் ஷீட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, அவங்க என்னலாம் வந்து சொல்லியிருக்காங்களோ, அது ரிலவென்ட்டான பேப்பர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இதுக்கு வர சொல்வேன். இன்டர்வியூக்கு. இன்டர்வியூல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 10 பேருக்கு வந்து 20 பேர் செலக்ட் பண்ணுவேன். அந்த அந்த எக்ஸாம்ல இருந்த ஃபர்ஸ்ட் 20 பேரான்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. 2த்தையும் வச்சு மார்க் போடுவாங்க. அந்த இன்டர்வியூக்கும் சரி, அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம்க்கும் சரி. இப்போ 2த்தையும் பேலன்ஸ் பண்ணி யார் வந்து ஃபர்ஸ்ட் 20 மெம்பர்ஸா இருக்காங்களோ அவங்கள செலக்ட் பண்ணுவேன். செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வர சொல்லி அதுல இருந்து அந்த 20 வந்து 10 ஆக்கி அந்த வேலையை வந்து கொடுப்பேன். இப்படிதான் வந்து போகும். அதனால வந்து எப்படின்னா, இந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து நான் உங்களை இன்டர்வியூல மீட் பண்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கொடுக்கலாம் லாஸ்டா முடிக்கும்போது. நம்ம இப்போ ஒருத்தவங்க வீட்டுல இருந்து கிளம்பும்போது சொல்லிட்டு போவோம்ல, நெக்ஸ்ட் அங்க மீட் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் இப்போ இந்த லாஸ்ட் லைன். அப்புறம் காம்ப்ளிமெண்டரி க்ளோஸ். எண்ட் வித் யோர் சின்சியர்லி ஃபாலோட் பை யுவர் நேம். கடைசியா முடிச்சு போகும்போது இந்த இடத்துல கடைசி கார்னர்ல யோர் சின்சியர்லி அப்படின்னு போட்டு நம்ம பேர் போட்டுருணும். சிக்னேச்சர். இஃப் யூ ஆர் சென்டிங் a hard copy, sign your name above your typed name. இப்போ வந்து நம்ம ஹார்ட் காப்பியா பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்க போறோம். மெயில்ல வந்து சென்ட் பண்ணல அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து நம்மளோட சிக்னேச்சரை போடணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. மெயில் இல்லாம நார்மலா சென்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து டைப் பண்ணி கண்டிப்பா வந்து அனுப்பணும் அந்த இடத்துல. நம்ம வந்து சிக்னேச்சர் போட வேண்டியது வந்து கம்பல்சரி. கண்டிப்பா வந்து சிக்னேச்சர் போடணும். அப்படி இல்லாம நம்ம வந்து சாஃப்ட் காப்பியா வந்து சப்மிட் பண்ண போறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து யோர் சின்சியர்லி நம்மளோட நேம் வந்து டைப் பண்ணி வைக்கணும். அடுத்து tips for drafting an effective job application. Tailor your application. Customize your application for each job, focusing on how your skills and experience align with your job description. First வந்து என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து அனுப்ப போறோம். ஆஹ் இது பிரிண்ட் இருக்கும். சில டைம் வந்து எப்படின்னா, நீங்க வந்து இது பண்ண சொல்லுவாங்க. டைப் பண்ணி அதை வந்து பிரிண்ட் எடுத்து அதுக்கப்புறம் போஸ்ட் மூலியமா அனுப்ப சொல்லுவாங்க. அப்படி அனுப்புற மாதிரியும் இருக்கு. இல்லைன்னா வந்து டைப் பண்ணி அப்படியே மெயிலா சென்ட் பண்ற மாதிரி இருக்கு. டைப் பண்ணதுக்கப்புறம் போஸ்ட்லாம் அனுப்பிச்சுருவாங்க. இல்ல வந்து உங்களோட சிவி வந்து மெயில்ல சென்ட் பண்ணலாம் சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கு அப்படின்னா first வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கஸ்டமைஸ் பண்ணணும். நம்மளுக்கு இப்போ அந்த ஜாப் ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து என்னென்னலாம் ஸ்கில்ஸ் இருக்கு, நம்மளுக்கு என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து ஒர்க்ல வந்து கஸ்டமைஸ் பண்ணி டைப் பண்ணிக்கலாம். அடுத்து பி கான்ஷியஸ். கீப் யுவர் அப்ளிகேஷன் பிரீஃப் அண்ட் டு த பாயிண்ட். ஐடியல் ஆன் பேஜ். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா சுருக்கமான மொழியாகவும் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா இதுதான் அப்படின்னு என்னோட பாயிண்ட் வந்து நான் சொல்லணும். ஆஹ் ஒரு செய்தியை வந்து முடிக்கிற மாதிரி வந்து ஐடியா ஒரே செய்தியில் அப்படி இருந்தாலும் வந்து நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த படிப்பு படிச்சிருக்காங்க, இவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இதெல்லாம் ஸ்கில்ஸ் இருக்கு, இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த அப்ளிகேஷன் எழுதுறோம். அதனால அது மட்டும் மென்ஷன் பண்ணா போதும். அதை தாண்டி மற்ற எதுவும் focus on your education. Detail your academic qualification, especially if you lack professional experience. Highlight any more work relevant to the job your application for your applying for.
showing you have foundational knowledge. இப்போ என்ன அப்படின்னா நம்மளோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து என்ன கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம என்ன டிகிரி படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து அது ரிலேட்டடா இப்போ வந்து ஜாப் ரிலேட்டடா வந்து கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கேன் அப்படின்னா அது வந்து நான் போட்டு வந்து அது போட்டுனா என்ன நினைப்பாங்க, ஓ இவங்க வந்து இவங்க வந்து கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அதுக்கான ஒரு கோர்ஸும் முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து அதுக்கு அவங்களுக்கு வந்து புரிஞ்சு வரும் அந்த நெட்ல படிக்கிறவங்களுக்கு. அதுக்காக நம்ம வந்து அதெல்லாம் ஹைலைட் பண்ணி சொல்லணும். இந்த ஜாப் ரிலேட்டடா நம்ம இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸை சொல்லி முடிச்சிருக்கேன். முக்கியமா வந்து எல்லாருமே வந்து இந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது. முக்கியமா யார் வந்து ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையோ அவங்க எல்லாம் வந்து இதை நல்லாவே ஹைலைட் பண்ணி காட்டுங்க அப்படின்றாங்க. Highlight achievements. Use specific examples of your achievements to demonstrate your skill and value. இப்போ நான் வந்து இங்கிலீஷ் ரிலேட்டடா அச்சீவ்மெண்ட்ஸ் தான் சொல்றேன். நான் வந்து கன்சல்டன்சிலாம் இருந்திருக்கேன், ஹிந்துல ஒர்க் பண்ணியிருக்கேன், அப்புறம் சில இந்த மேகசின்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லும் போது உங்களுக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா வந்து ஓகே உங்களுக்கு இந்த ஸ்கில்ஸ்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி தோணும்ல. அதனாலதான் வந்து இதுக்கு அந்த ஜாப்க்கு ஏற்ற மாதிரி ஏதாவது எக்ஸாம்பிள்ஸோ இல்லை அச்சீவ்மெண்ட்டோ ஸ்கில்லோ அதெல்லாம் இருக்கும்போது நீங்க அதெல்லாம் ஹைலைட் பண்ணுங்க. பண்ணும்போது அவங்க அதை வேல்யூ பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இன்னும் அடிஷனல் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். மற்றவங்களுக்கு உங்களுக்கு வந்து நல்ல அச்சீவ்மெண்ட் பண்ணிருச்சுன்னா அப்போ இவங்களுக்கு இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணிருக்காங்க இவங்களுக்கு கூப்பிடுவோம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. Identify skills for your non-work experience. Skills developed through volunteer work, internship, or even school projects can be very valuable. Skills such as teamwork, leadership, communication, and time management are highly valued by employers. இப்போ என்ன அப்படின்னா நம்மகிட்ட என்ன மாதிரியான திறமைகள் இருக்கு. இப்போ வந்து படிப்பு நம்ம செய்த வேலையை தவிர வேற ஏதாவது இருப்போம். வாலண்டியர் ஒர்க் பண்ணிருக்கோம், சிஸ்டம் பேஸ்ல எல்சிசியில இருந்திருக்கோம், காலேஜ்ல வந்து ஏதாவது ஒரு போஸ்டிங்ல இருந்திருக்கோம். நான் வந்து ஸ்கூல் டீச்சரா இருக்கேன், டீம் லீடரா வந்து மேனேஜ் பண்ணிருக்கேன், கிளாஸ் லீடரா இருந்திருக்கேன். அந்த மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் இதில் மென்ஷன் பண்ணலாம். அப்புறம் இன்டர்ன்ஷிப் நான் வந்து ஒரு 3 மாசம் வந்து இன்டர்ன்ஷிப் போனேன். அந்த மாதிரி இப்போ வந்து எப்படி சொல்றது, நான் வந்து ஒரு தமிழ் நியூஸ் பேப்பர்ல கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா அதில் வந்து இந்த இன்டர்ன்ஷிப்க்கு ஒர்க் பண்ணேன். இல்லைன்னா வந்து கோர்ஸ் வந்து டீச் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஏதாவது வந்து internship பண்ணிருக்கேன் அப்படின்னா அது வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸ்கூல் ப்ராஜெக்ட்ல வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கேன். இது ரிலேட்டடா இப்போ வந்து நான் ஒரு டீச்சர் வச்ச மாதிரி போட்டு அந்த இடத்துல கிளாஸ் எடுத்தேன், செமினார் எடுத்தேன், எப்போ எடுத்தாலும் அதை யூஸ் பண்ணேன். அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் வந்து நீங்க மென்ஷன் பண்ணலாம். அது மென்ஷன் பண்ணது மூலியமா அவங்களுக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா உங்களோட டீம் ஒர்க்கு, நீங்க வந்து லீடர்ஷிப் ஏதாவது இருந்துச்சுன்னா அது, அப்புறம் உங்களோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும், டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கும். சில பேர் வந்து நான் ரொம்ப பங்க்சுவலா இருக்கேன் அதெல்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க. அது வந்து பர்ஃபெக்ட். அதுக்கப்புறம் வந்து இது இந்த மாதிரி ரெகுலரா வந்து ஒரு 3 இயர்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கேன், நான் லீவே போடாம. அந்த மாதிரி ரெகுலர்லாம் மென்ஷன் பண்றோம்னா அது சர்டிஃபிகேட் மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் அடிஷனல் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். இந்த டாக்குமெண்ட் வச்சு கேட்குறப்போ அந்த சர்டிஃபிகேட் காட்டினீங்கன்னா ஓ அப்படி நீங்க வந்து பாருங்க தொடர்ந்து வந்து ஒரு 7-8 வருஷம் வந்து லீவ் போடாம இருக்கீங்க. அப்போ நம்மளோட கம்பெனியில் ஜாயின் பண்ணாலும் அதே மாதிரி வந்து லீவ் போடாம வருவாங்க. இப்போ டீம் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஜாப் கொடுப்பாங்க. லீடர்ஷிப் இருக்குன்னா இப்போ கொஞ்ச நாள் நீங்க ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அந்த டீமோட லீடரா வந்து எனக்கு போடுவாங்க. அதுக்காக தான் இதில் வந்து சொல்ல சொல்றேன். Showcase extracurricular involvement. Participation in club, sports teams, or societies can illustrate values of skills. Leadership roles in these activities can highlight your ability to manage, lead, and collaborate. இப்போ என்னன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வேற ஏதாச்சும் இருக்கிறீங்களா இருக்கும்ல, கிளப்ல இருக்கிறது காலேஜஸ்லாம் நிறைய கிளப் இருக்கும். ஒய்ஆர்சி, அதுக்கப்புறம் வந்து சோப்லர், அந்த மாதிரி நிறைய கிளப்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஒய்ஆர்சிலாம் வந்து மெடிக்கல் ரிலேட்டடாக யூத் வச்சு மெடிக்கல் ரிலேட்டடாக வந்து கிளப் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஈகோ கிளப் வந்து நேச்சர் ரிலேட்டடாக இருக்க இது சர்வீஸ்லாம் வந்து பண்ணுவாங்க. பீச்சில் போயிட்டு வந்து கிளீன் பண்ணுறது, மரங்கள் நடுறது, அந்த மாதிரி. ஒய்ஆர்சி வந்து பிளட் டொனேஷன், அதுக்கப்புறம் வந்து அவங்க மெடிக்கல் கேம்ப் போடுறது, அந்த மாதிரி வந்து கிளப்ல வந்து பண்ணுவாங்க. காலேஜ்ல இருந்து அந்த கிளப்ல வந்து பசங்க சேர்த்துக்கிட்டு அவங்க வந்து கூட்டிட்டு போவாங்க. சொல்லிடுவாங்க இன்னைக்கு வந்து இந்த 5 பேர் வந்து இது பண்ணி போக போறாங்க, நெக்ஸ்ட் பண்ணி வந்து மற்ற 5 பேர் போங்க, அதுக்கு அடுத்து பண்ணி இன்னும் 5 பேர் போங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு
பார்த்து ஒரு பிளேஸ் வந்து போவாங்க. அந்த மாதிரி போயிட்டு இப்போ வந்து பீச்ல வந்து கிளீன் பண்றாங்க. பீச் கிளப்ல இருக்க எல்லாரும் சேர்ந்து பீச் கிளீன் பண்ணாங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த கிளப்ல எல்லாம் இருந்துருப்போம்ல. அது வந்து அந்த கம்பெனி இருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். தெரிஞ்சுதுன்னா அந்த அந்த விஷயத்தை வந்து நீங்க இது பண்ணலாம். நான் அந்த கிளப்ல வந்து இருந்தேன் அப்படின்னு. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் இப்போ நீங்க ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க. இப்போ நான் கபடி இருக்கேன் அப்படின்னா வந்து நான் வந்து வந்து கபடியில் இருந்தேன். ஸ்கூல் டேஸ்ல வந்து ஒரு 5 டேஸா வந்து விளையாண்டேன். சொசைட்டி கேன் யூஸ் வேல்யூ ஆஃப் வேற ஏதாச்சும் டீச்சரும் இருக்கு அப்படின்னா அது வந்து மென்ஷன் பண்ணலாம். லீடர்ஷிப் ரோல் in these activities can elevate your ability to manage, lead and collaborate. இப்போ நான் வந்து கிளப்ல வந்து கிளப் லீடரா இருக்கேன். அந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து இருந்தேன். அப்படி இல்லை அப்படின்னா வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் டீமோட கேப்டனா இருந்தேன். அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா அதில் வந்து நான் இந்த இடத்துல ஹைலைட் பண்ணுவேன். நான் வந்து கபடி டீமோட கேப்டன். நான் வந்து கொக்கோ டீமோட கேப்டன். 5 இயர்ஸா இந்த மாதிரி 2 இயர்ஸா வந்து இருக்கேன். 5 இயர்ஸா டீம் டைம்ல 2 இயர்ஸா வந்து அதோட கேப்டனா இருக்கேன். அந்த மாதிரி மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து என்ன தெரியும்னா மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் எப்படி அதோட நம்ம எதிர்க்கிற மேனேஜ் பண்ணுறது தெரிஞ்சு இருக்கு. நம்ம வந்து லீட் பண்ண முடியும். அப்புறம் வந்து கொலாபரேட் அதாவது கிளப்ல இருக்காங்க அப்படின்னா கிளப்ல வந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னா நம்ம கிட்ட வந்து நல்லா வந்து கிளப் ஒர்க் பண்ணுவாங்க, கொலாபரேட் பண்ணுவாங்க. ஸ்போர்ட்ஸ் டீம்ல இருக்காங்க அந்த மாதிரி வந்து ஒர்க்கிங் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் வந்து அவங்களுக்கு தெரிய வருது மூலியமா. அடுத்து பி பாசிட்டிவ். Instead of apologizing for your lack of experience, focus on what you can bring the company. Be enthusiastic about learning and growing with the organization. இப்போ என்ன அப்படின்னா வந்து இது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆனால் ஃப்ரெஷர் காலேஜ் முடிச்சிருக்கேன். அது எப்படி சாரி ஐ டோன்ட் ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ எம் ஃப்ரெஷர் நியூ ப்ரீவியஸ் ஜாப் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி தோணும்? ஃப்ரெஷராக இருக்காங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். இவங்க வந்து ஃபீல் பண்றாங்க அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால அப்பாலஜைஸ் பண்ணிக்காம என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து நான் வந்து உங்க கம்பெனியோட சேர்ந்து கற்றுக்க விரும்புறேன். நான் ஃப்ரெஷர் தான் ஆனா வந்து கற்றுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கேன். உங்க கம்பெனி பிடிச்சி வந்து என்னென்னலாம் நீங்க சொல்ல விரும்புறீங்களோ அது எல்லாமே நான் கற்றுப்பேன் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? ஓ, இந்த பர்சன் எப்படி இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. அப்ப இவங்க வந்து கண்டிப்பா நம்ம கம்பெனி பண்ணாங்கன்னா நல்லா கற்றுப்பாங்க. நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுப்பாங்க. கேட்டு வந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. Format careful and keep reading. Use easily professional format of your resume and cover letter. இப்போ என்ன அப்படின்னா வந்து இதோட ஃபார்மேட் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி வந்து கிளீனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப கிளீனாக இருக்கணும், ப்ரொஃபஷனலான இந்த மட்டும் வந்து யூஸ் பண்ணணும். ஒரு கவர் லெட்டர் வந்து ஃபார்மல் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. ensure plenty of points and use bullet points for easy reading. இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு இந்த ரைட் சைடில் பாருங்க கொஞ்சம் இடம் வச்சுருக்காங்க. எதுக்கு? நோட்ஸ் எடுத்துட்டேன். இப்போ இந்த இது வந்து ஒரு பெயிண்ட் இருக்கோ இல்லை புக் வந்து உங்ககிட்ட ஹார்ட் காப்பி இருக்கோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணதை பார்த்து இந்த இடத்துல வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. அதுதான் அதே மாதிரி அவங்க வந்து ரொம்ப கிடையாது இந்த அளவுக்கு கிடையாது, கொஞ்சம் ஒயிட் ஸ்பேஸ் வந்து விடுங்க அப்படின்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் ஸ்பேஸ் எதுக்காக அப்படின்னா அவங்க அவங்க வந்து நம்மளை பற்றி நோட் பண்ணிப்பாங்க. திரும்ப வந்து நம்ம இப்போ வந்து அவங்க காலேஜ் பண்ணா அப்ளிகேஷன் வரும். அது 100 பேர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 100 வந்து தனியாக எடுத்துப்பாங்கல்ல. வச்சுருக்கும் போது 100 இதுக்காக பண்ணணும் அப்படின்னு வந்து அவங்க நம்மளை பற்றி ஒரு ரிவ்யூ மாதிரி எழுதியிருப்பாங்க. அதை வச்சு வச்சு இதே பண்ணுவாங்க. உங்கள் அப்ளிகேஷன் திரும்ப படிப்பாங்க படிக்க மாட்டாங்க. ஒரு 2 எழுதுறாங்க ஹைலைட் பண்ணி எழுதியிருப்பாங்க. அதை வந்து தான் படிச்சு எழுதிப்பாங்க. அதுக்காக ஒரு ஸ்பேஸ் விடுங்க. அதுக்கப்புறம் புல்லட்டிங் பாயிண்ட். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். இதான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். இவங்க வந்து புல்லட்டிங் பாயிண்ட் இது இருக்கா? திரும்ப பாருங்க இந்த மாதிரி அங்கங்க வந்து ஹைலைட் பண்ணியிருப்பாங்கல்ல. இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி எழுதுங்க. இந்த மாதிரி பாயிண்ட் பாயிண்டாக போட்டிருக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கு படிக்கிறது. அப்போ பி பாசிட்டிவ் ஃபார்ம் இந்த மாதிரி ஷோகேஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இன்வால்வ்மெண்ட் ஐடென்டிஃபை இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. பாயிண்ட் பாயிண்டாக பிரிச்சிருப்பாங்கல்ல. அப்போ படிச்சு ஈஸியாக இருக்கு. இது இதெல்லாம் நம்ம பண்ணணும்ன்றாங்க அப்படின்னு. அப்போ நம்ம இந்த மாதிரி பாயிண்ட்ல வந்து போட்டு ஹைலைட் பண்ணோம்னா அவங்களுக்கு படிச்சு ஈஸியாக இருக்கும். நம்மளோட இது லெட்டரை வந்து படிச்சு ஈஸியாக இருக்கும். இது கவர் லெட்டர். You should ensure your application is free from silly or grammatical errors. It shows attention to detail and professionalism. நம்ம எழுதுறத வந்து முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கிராமர் மிஸ்டேக்
உங்களோடதுல வந்து எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ கிராமர் மிஸ்டேக்கோ இல்லை, படிக்கும்போது ப்ரொஃபஷனலா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து சொல்றாங்க. Given below is an example of job application by fresher who has just passed this senior secondary or ISSC or 12th board examination without any student work experience is applying for the position of the store assistant in the Reliance Smart chain of grocery stores. இப்போ வந்து எப்படி அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ஃப்ரெஷர், இது அப்ளை பண்ற அந்த பர்சன் வந்து ஃப்ரெஷர் தான், ப்ளஸ் டூ தான் முடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்க ஜாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மேட்ல தான் எழுதணும். இவங்க வந்து சீனியர் செகண்ட் ஏன்னா அவங்க செகண்ட் ப்ளஸ் டூ அதான் எல்லாமே ஒண்ணுதான். அது வந்து முடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் போய் முடிச்சிருக்காங்க. இவங்க என்ன ஜாப்க்கு அப்ளை பண்றாங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான நார்மல் ஜாப், ஃப்ளோர் அசிஸ்டன்ட். இந்த ரிலையன்ஸ் ஸ்மார்ட் சூப்பர் மார்க்கெட் இருக்கும் தெரியும்ல, அந்த அந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ல ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் அந்த இதுல கிராசரி செக்ஷன்ல வந்து ஒரு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணணும். இப்போ நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்லாம் போனோம் அப்படின்னா அங்க நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மார்க்கெட்டோட யூனிஃபார்ம் போட்டு அதுல வந்து எடுத்து வைக்க அடிக்க நம்ம ஏதாவது கேட்டோம்னா அதை வந்து தேடி எடுத்து கொடுக்க அந்த போஸ்டிங்ல இருப்பாங்கல்ல, அதுக்குதான் வந்து இவங்க அப்ளை பண்றாங்க. இதுக்கு என்னென்னலாம் எழுதுறோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து யுவர் நேம், யுவர் அட்ரஸ். இப்போ யார் அப்ளை பண்றாவோ அவங்க பேர், அவங்களோட அட்ரஸ். சிட்டி ஸ்டேட் ஜிப், ஜிப்னா வந்து பின்கோடு தான். இப்போ 600 அப்படின்னு வந்து வரும்னா அந்த பின்கோட். நம்மளோட சிட்டி நம்ம எந்த ஸ்டேட்ல இருக்கோம், சென்னைனா சென்னை, தமிழ்நாடு அந்த மாதிரி எல்லாத்தையும் எழுதிட்டு அதோட பின்கோட் போடணும். நம்ம சென்னையில இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு போடணும். அப்புறம் அதோட ஃபோன் நம்பர், நம்மளோட யார் வந்து எழுதுறோம் அவங்களோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, டேட், இது எல்லாமே வந்து போட்டுடணும். அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் நேம், யாருக்கு வந்து நம்ம அனுப்புறோமோ அவங்களோட பேரு, அவங்களோட டைட்டில் என்னவா இருக்காங்க அப்படின்னு. அப்புறம் ரிலையன்ஸ் ஸ்மார்ட் அந்த ஸ்டோரோட அட்ரஸ். ரிலையன்ஸ் ஸ்மார்ட்டே வந்து நிறைய இடத்துல இருக்கும். அதனால எங்க இருக்கோ அதோட அட்ரஸ், அதோட அந்த எந்த சிட்டி, எந்த ஸ்டேட், அதுக்கப்புறம் அதோட பின்கோட். ஜிப்னா பின்கோட். அப்புறம் டியர் ரிசப்ஷன் நேம், இல்லைன்னா டியர் ஹையரிங் மேனேஜர். மோஸ்டா வந்து மேனேஜர் தான் வந்து நம்மள ஹையர் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து பார்த்து ரிவ்யூ பண்ணி அப்படி சொல்லுவாங்க. அதனாலதான் வந்து 90% வந்து உங்களுக்கு அவங்க பேர் தெரியலன்னா டியர் ஹையரிங் மேனேஜர்னு போட்டுருங்க அப்படின்ற மாதிரி தான் பேசணும். ஃபர்ஸ்ட் வந்து டியர்னு போட்டா உங்க பேர் தெரிஞ்சா பேரு, தெரியலன்னா டியர் ஹையரிங் மேனேஜர் அப்படின்னு போட்டுருங்க. I am writing to express my interest in the store assistant position advertised on the Reliance Smart Share website. இப்ப என்னன்னா எனக்கு வந்து இதுல ஆர்வமா இருக்கு. எதுல நான் வந்து இந்த பொசிஷன் அதாவது ஸ்டோர் அசிஸ்டன்ட்ன்ற ஜாப்க்காக வந்து ஆர்வமா இருக்கேன். எதுல நான் பார்த்தேன் அப்படின்னா வந்து ரிலையன்ஸ் ஸ்மார்ட் கேரோட வெப்சைட்ல ஆன்லைன்ல வந்து நான் இதை பத்தி வந்து ஒரு ஜாப் இருக்குன்னு பார்த்தேன். அதுக்கேற்ற அந்த ஜாப் வந்து அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டா இருக்கேன் அப்படின்றாங்க. As a recent high school graduate with a keen interest in retail industry and their store commitment to customer satisfaction, I am enthusiastic about the opportunity to contribute to the success of Reliance Smart. இப்ப என்னன்னா இப்பதான் வந்து நான் ரீசெண்டா ஸ்கூல் முடிச்சிருக்கேன். ஆனா வந்து எனக்கு ரொம்பவே ஆர்வம் இருக்கு. எதுல அப்படின்னா வந்து இந்த மாதிரியான சூப்பர் மார்க்கெட்ல வேலை செஞ்சுருக்கு. என்னோட கம்யூனிகேஷனும் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். கஸ்டமர் கிட்ட வந்து பேசி பொருள்லாம் நல்லபடியா வித்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் வந்து இந்த கம்பெனி அதான் இந்த ரிலையன்ஸ் ஸ்மார்ட் அந்த ஷாப் அந்த கடையோட முன்னேற்றத்துக்காக வந்து நான் நல்லா வந்து ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து இந்த அப்ளிகேஷன் பண்ணும்போதே எப்படின்னா இந்த கம்பெனியோட முன்னேற்றம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ப அவங்களுக்கு எப்படி தோணும் படிக்கும்போது, ஓ இவங்க நம்ம கம்பெனில ஒர்க் பண்ணி இந்த கம்பெனி வந்து நல்ல இடத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரியும். அடுத்தது also, I have just passed out from high school. I have been actively involved in various school events and projects that have equipped me with the skill necessary for this role. இப்ப என்னன்னா நான் இப்பதான் ஜஸ்ட் ஸ்கூல் முடிச்சிருக்கேன். ஆனாலும் என்கிட்ட வந்து நிறைய திறமைகள் இருக்கு. நான் வந்து இந்த மாதிரி ஸ்கில்ஸ்ல வந்து ஸ்கூல் டேஸ்லயே வந்து கத்துருக்கேன். இந்த கடையில வேலை செய்யறதுக்கான என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து நான் முன்னாடி கத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து அடுத்து கொடுக்குறாங்க. During my time in school, I was part of organizing team for annual cultural festival, where I was responsible for coordinating with vendors, managing
இன்வென்டர் அண்ட் அசிஸ்டன்ட் இன் செட்டிங் அப் தி ஈவென்ட் ஸ்பேஸ். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் என்னோட ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது எங்க ஸ்கூல் டைம்ல வந்து நான் வந்து மேனேஜ்மெண்ட் ஆனுவல் டே கல்ச்சரல் ஃபெஸ்டிவல்ஸ் ஸ்கூல்ல வந்து ஆனுவல் டேலாம் வைப்பாங்கல்ல, அந்த கல்ச்சரல் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வந்து நான் பங்கேற்றுக்கிட்டேன். அது என்னவா இருந்தேன் அப்படின்னா, கோஆர்டினேட் பண்ற அந்த பொறுப்பு வந்து என்கிட்ட குடுத்துருவாங்க. யார் கூட கோஆர்டினேட் பண்றது அப்படின்னா வந்து வெண்டார்ஸ் கிட்ட. அதாவது இந்த பொருள்லாம் விப்பாங்கல்ல, அவங்க கிட்ட வந்து கோஆர்டினேட் பண்றது. அப்புறம் மேனேஜ் பண்றது. அப்புறம் வந்து எல்லாத்தையும் வந்து அசிஸ்டன்ட் பண்ணி அந்த ஈவென்ட்ஸ்க்கான ஸ்பேஸ்லாம் ரெடி பண்ணி எல்லாத்தையும் இது பண்றதுலலாம் வந்து நான் பெரிய ஆளா இருந்தேன். இப்போ ஒரு கடையிலலாம் என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்த வந்து மேனேஜ் பண்ணி, அந்த இடத்த வந்து நீட்டா வச்சு அதுக்கான இதெல்லாம் வந்து அடுக்கணும். அப்புறம் வந்து ஒரு ஒரு பொருள் ஒரு ஒரு இடத்துல இருந்து வாங்குவாங்க. சூப்பர் மார்க்கெட்னா நெறைய பொருள் செய்வோம். பால் ஒரு இடத்துல இருந்து வாங்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து இது காஃபி தூள் ஒரு இடத்துலருந்து வாங்குவாங்க, டீ தூள் ஒரு இடத்துலருந்து வாங்குவாங்க. தண்ணி பாட்டிலும் ஒரு இடத்துலருந்து வாங்குவாங்க. அந்தந்த வெண்டார்ஸ் கிட்ட வந்து நல்லா நான் பேசுவேன். ஸ்கூல் ஆனுவல் டேக்கு வந்து இந்த மாதிரி வெண்டார்ஸ் விக்கிறவங்க கிட்டலாம் நல்லா பேசி, அப்புறம் வந்து அந்த இடத்த வந்து மேனேஜ் பண்ணி, அந்த இடத்தையும் வந்து நான் ரெடி பண்ணேன். அப்போ இவங்களுக்கு இதுலருந்து என்ன தோணும்? ஓ! இவங்க ஸ்கூல் படிக்கும்போது இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்ப இங்க வந்தாங்கன்னா, இடத்த வந்து நல்லா மெயின்டெயின் பண்ணிப்பாங்க. வெண்டார்ஸ் கிட்ட நல்லா பேசி பொருள்லாம் நம்மளுக்கு வந்து வாங்கிருவாங்க. அப்படின்றது வந்து இந்த ஸ்கில் மூலியமா அவங்களுக்கு தெரியுது. These experiences have honed my or- organization, communication, and teamwork skills, making me well prepared to handle the responsibility of the store assistant. இப்ப என்னன்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நான் வந்து நல்லா வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன் ஒரு இடத்த. எனக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கு. டீம் ஒர்க் வந்து என்னால பண்ண முடியும். என் கம்யூனிகேஷன் இருக்கனால தான் அந்த வெண்டர்ஸ் கிட்ட பேசி பொருள்லாம் வந்து நல்ல முறையில வாங்குறேன். அப்புறம் வந்து எனக்கு கீழ வந்து சில பேர் என் கூட வந்து சேர்ந்து வேலை செய்வாங்க. அவங்க கூட சேர்ந்து நான் வந்து டீம் ஒர்க் பண்ணேன். அப்ப இவங்களுக்கு என்ன தோணும்? அப்ப இங்க வந்தாங்கன்னா மத்தவங்க கூட வந்து இவங்க சேர்ந்து நல்லா வேலை செய்வாங்க அப்படின்றது தெரிய வரும். மேக்கிங் மீ வெல் ப்ரிப்பேர்ட் டு ஹேண்டில் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி ஸ்டோர் அசிஸ்டன்ட். நான் வந்து என்னை வந்து நானே தயார்படுத்திக்கிறேன். எதுக்காகன்னா, இந்த ஸ்டோர் அசிஸ்டன்ட் வேலைக்காக அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. I am particularly attracted to this position at Reliance Smart because of your commitment to providing customers with high quality products and experienced service. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு இந்த வேலை செய்யணும்னு வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கு. ரொம்பவே வந்து ஆசையா இருக்கேன். எதனால அப்படின்னா, மத்த கம்பெனி செக் பண்ணாம ஏன் உங்கள செக் பண்ணிட்டேன் அப்படின்னா, நீங்க வந்து நல்ல ஹை குவாலிட்டியான பொருள வந்து குடுக்குறீங்க. அதுக்கான இது வந்து நல்ல சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்றீங்க. அப்போ உங்களுக்கு இந்த கம்பெனிக்கு வந்து நல்ல பேர் இருக்கு மக்கள் இடையில. அப்ப அங்க நான் வேலை செஞ்சேன்னா, இப்ப யாராச்சும் கேட்கறாங்க. "நீ என்ன வேலை செய்ற?" அப்படின்னா, "நான் ரிலையன்ஸ்ல வந்து வேலை செய்றேன்." அப்படின்னு சொல்லும்போது, "ஓ! ரிலையன்ஸா? சரி நல்ல இடம் தான்." அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக. I have share I share this commitment and am eager to bring my enthusiasm and dedication to your team. இதனால தான் வந்து நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு குடுத்துட்டு, நான் வந்து சீக்கிரமா உங்க கூட வந்து வேலை செய்யணும். ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படின்ற மாரி குடுத்துடுறாங்க. இப்ப இது பார்க்கும்போது, ஓ! இவங்க இந்த அளவுக்கு ஆர்வமா இருக்காங்களா? அப்படின்னு அந்த டீம்ல வந்து தெரிஞ்சுப்பாங்க. I'm excited about the possibility of joining Reliance Smart and contribution to this reputation as a lead grocery retailer. இப்ப என்னன்னா, நான் வந்து உங்க கூட வேலை செய்ய ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ரிலையன்ஸ் ஸ்மார்ட்ல. சீக்கிரமா வந்து என்னுடைய உழைப்பு வந்து உங்களுக்கு தரணும்னு நெனைக்கிறேன். அதுவும் வந்து எப்படின்னா, லீடிங் கிராசரி ரீட்டெய்லர். நீங்க வந்து எப்படி ஒரு இந்த இதுல இந்தியாலயே வந்து ரொம்ப பெரிய இதுவா இருக்கீங்க. கிராசரிஸ்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் விக்கிறதுல, அதுல வந்து ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. I look forward to the opportunity to discuss how my background, skills and enthusiasm can meet the need of this work. இப்ப என்னன்னா வந்து, இப்ப முடிச்சதுக்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அதனால வந்து, நான் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நீங்க எப்ப கூப்பிடுவீங்க? உங்ககிட்ட வந்து என்னுடைய பின்னணி, அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட என்னென்ன திறமைகள் இருக்கு? என்ன மாதிரி வந்து நான் இதுல ஒர்க் பண்ணுவேன்? அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆர்வமா இருக்கேன். அப்படின்றாங்க. I am available for interview at your earliest convenience and can be reached at phone number and via email. அதாவது நான் எந்த டைம்ல நீங்க வந்து எவ்வளவு சீக்கிரம் கூப்பிட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கூப்பிடுங்க. நான் வந்து இன்டர்வியூக்கு ரெடியா இருக்கேன். அப்போ வந்து நீங்க என்ன கூப்பிடணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இந்த நம்பர் குடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா எனக்கு இந்த மெயில் பண்ணுங்க அப்படின்னு வந்து மெயில் ஐடி வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம அனுப்புறோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா வந்து இந்த மெயிலுக்கு ரிப்ளை கொடுங்க அப்படின்னு வந்து நான் சொல்லலாம். Thank you for considering my application. I'm eager to bring my passion for customer service and reach into the floor assistant position at Reliance Smart.
இப்போ வந்து கடைசியா வந்து என்னோட அப்ளிகேஷனும் படிச்சதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து ரொம்பவே ஆர்வமா இருக்கேன். எதுல கஸ்டமர் சர்வீஸ் அப்புறம் ரீட்டெயில் போஸ்டிங் வந்து அ சூப்பர் ஸ்டோர்ல வந்து ஒர்க் பண்ண போறேன் அப்படின்ட்டு. இன்னும் வந்து உங்களுக்கு குடுக்கவே இல்ல போஸ்டிங். ஆனா எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து இதுல ஒர்க் பண்ண ஆர்வமா இருக்கேன். ஒர்க் பண்ண போறேன். அதுல வந்து எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஆ கிடைச்சிட்டு இவங்க வந்து செலக்ட் ஆயிட்ட மாரி வந்து இவங்க சொல்றாங்க. அப்பனா வந்து இது கிடைச்ச மாதிரி தானே அர்த்தம் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி. அப்படி யோசிச்சு சொல்லி அவங்களோட நேம். ரிமெம்பர், practice makes perfect. Use the following questions to refine your application writing skill and you will be well on your way to secure the job you want after completing high school. Good luck. இப்ப என்னன்னா, பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுதான் வந்து உங்களுக்கு நல்ல இது வந்து குடுக்கும். நானுமே வந்து ஃபர்ஸ்ட் டேலருந்து அதுதான் சொல்றேன். எழுதி எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த ஜாப் அப்ளிகேஷனோ சரி, டெமோவோ சரி, லெட்டரோ சரி, நீங்க வந்து இப்பவே எழுதி பார்த்துட்டீங்கன்னா, எக்ஸாம்க்கு வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த மாரி தான். இப்பவே வந்து ஜாப் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹை ஸ்கூல் முடிக்கும்போது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கு வந்து சில கொஸ்டின்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ்லாம் படிச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து இந்த 4 கொஸ்டினும் வந்து நாளைக்கு நம்ம படிச்சு பார்த்து, எதுக்கு வந்து எந்த ஜாப்க்கு வந்து எதுக்கு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க, அப்படின்றது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் வந்து சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் அதுக்கு அடுத்து உள்ளதெல்லாம் வந்து பார்ப்போம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க.